குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரி சப்ஜெக்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் மெஷர்மெண்ட் ஆஃப் த்ரீ ஃபேஸ் பவர் அப்படின்ற டாபிக். நம்ம த்ரீ ஃபேஸ் ஏசி சர்க்யூட்ஸ் பார்த்தோம் இல்லப்பா. அதில் வந்து என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஃபேஸ் ஏசி சர்க்யூட்னா இன்டர்கனெக்ஷன் ஆஃப் த்ரீ ஃபேஸ் சிஸ்டம்னா என்ன, அதில் வந்து நெசசிட்டி என்ன, அதுக்காக நம்ம த்ரீ ஃபேஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணோம், அதை வேறு இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் டேர்ம்ஸ்லாம் பார்த்தோம். அதே மாதிரி கான்செப்ட் ஆஃப் பேலன்ஸ்ட் அண்ட் அன்பேலன்ஸ்ட் லோட்னா என்ன, அதே மாதிரி வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த லைன் வோல்டேஜ் அண்ட் ஃபேஸ் வோல்டேஜ் ஃபார் ஸ்டார் கனெக்ஷன் எப்படி இருக்கும், டெல்டா கனெக்ஷன், அதே மாதிரி லைன் கரண்ட் ஃபேஸ் கரண்ட் ஃபார் ஸ்டார் கனெக்ஷன் அண்ட் டெல்டா கனெக்ஷன்ஸ் பார்த்தோம். ஓகேவா. அப்புறம் அதோடைய அட்வான்டேஜஸ் எல்லாம் பார்த்தோம், அது ரிலேட்டடான சில ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்னப்பா பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் த்ரீ ஃபேஸ் வந்து பவர். ஓகேவா. ஸோ இந்த த்ரீ ஃபேஸ் ஏசி சர்க்யூட்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய பவரை எப்படிலாம் மெஷர் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த மெஷர்மெண்ட் ஆஃப் தி பவர் ட்ரான் பை அ த்ரீ ஃபேஸ் லோட் சீம்ஸ் டு பி அ சிம்பிள் இந்த ப்ராப்ளம்ஸ். ரொம்ப ஈஸியான வேலி தான். ஓகேவா. ஸோ வி நீட் பிளேஸ் ஒன்லி ஒன் வாட் மீட்டர் இன் ஈச் ஒன் ஆஃப் தி வந்து த்ரீ ஃபேஸஸ் அண்ட் ஆட் த்ரீ ரீடிங்ஸ் அல்ஜிப்ரிக்லி டு அப்டைன் தி டோட்டல் வந்து பவர்ஸ். ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 3 ஃபேஸ்க்கும் அக்ராஸாக நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு வோல்ட் மீட்டர் மட்டும் நான் அது ஒரு வாட் மீட்டர் மட்டும் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் அக்ராஸாக ஒவ்வொரு ஈச் ஃபேஸ் நான் என்ன பண்ணுறேன், each of the three phases and add the three இந்த ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் அக்ராஸாக நான் என்ன பண்ண ஒரு வாட் மீட்டர் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் இவ்வளோ ஆகக்கூடிய பவர் வந்து மெஷர் பண்ணிக்கிறேன், அடுத்து செகண்ட் ஃபேஸில் உள்ள பவரை மெஷர் பண்ணிக்கிறேன், தேர்ட் ஃபேஸில் உள்ள பவர். ஸோ ஒவ்வொரு 3 வாட் மீட்டர் ரீடிங்கை நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட்டாக ஃபைனலாக ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிரும், டோட்டல் பவர் அப்டைன்டு ஃப்ரம் தி வந்து சர்க்யூட்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகேவா. அதில் 2 விதமான மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்ன மெத்தட்னா 1 வாட் மீட்டர் மெத்தட், 2 வாட் மீட்டர் மெத்தட்ஸ் அண்ட் 3 வாட் மீட்டர் வந்து மெத்தட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது 2 வாட் மீட்டர் மெத்தட்ஸ் தான் உன்னோட சிலபஸில் இருக்குது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தீஸ் மெத்தட்ஸ் கேன் மெஷர் தி பவர் இன் 3 ஃபேஸ் லோட்ஸ். ஓகேவா. ஸோ இந்த 3 மெத்தட்ஸுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 ஃபேஸ் லோடு வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய 3 ஃபேஸ் லோ அந்த வெதர் இந்த லோட் இஸ் அந்த பேலன்ஸ்ட் ஆர் நாட் பேலன்ஸ்ட். ஓகேவா. அந்த லோடு வந்து பேலன்ஸ்டாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அந்த லோடு வந்து ஸ்டார் கனெக்ஷனாக இருக்கலாம், டெல்டா கனெக்ஷனாக கூட இருக்கலாம். இருக்கும்போது நம்ம இந்த 1 வாட் மீட்டர், 2 வாட் மீட்டர்ஸ் அண்ட் 3 வாட் மீட்டர்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், பவரை மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேவா. பட் 2 வாட் மீட்டர் மெத்தட் இஸ் வைட்லி யூஸ்டு ஃபார் த மெஷர்மெண்ட் ஆஃப் 3 ஃபேஸ் பவர் டியூ டு மெனி அட்வான்டேஜஸ். ஓகேவா. நிறைய அதிகமான இடத்துல எது யூஸ் பண்ணுறாங்கன்னா 2 வாட் மீட்டர்ஸ் மெத்தட் தான் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா we are going to discuss about the topic is measurement of 3 phase power by the single watt meter and the method measurement of and the 3 phase and the power by single and the watt meter and the method. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணால் the method can be used only when the load is and the balanced. ஓகேவா. ஸோ இந்த மெத்தட் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா when the load is balanced கண்டிஷன்ஸில் இருக்கும்போது மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிகரில் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த current coil is connected in series with one phase and the pressure coil is connected in between that and the phase and neutral point. ஃபேஸ்க்கும் நியூட்ரல் பாயிண்ட்டுக்கும் அக்ராஸாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திஸ் இஸ் அது டயக்ராம். ஓகேவா. ஸோ கரண்ட் காயில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த இடத்துல this is a current coil, this is a potential coil. potential coil வந்து என்ன பண்ணால் ஒரு ஃபேஸுக்கும் நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு இடையில கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கரண்ட் காயில் வந்து கனெக்டிங் சீரிஸ் வித் த லைன். ஓகேவா. ஸோ ஒரு ஒன் ஃபேஸுக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது கரண்ட் காயில். ப்ரெஷர் காயில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஃபேஸ்க்கும் நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு இடையில அக்ராஸாக என்ன பண்ணியிருப்பாங்க, கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரம் தி ஃபேஸாக டயக்ராம் என்ன எழுதலாம், when the switch is in position at 3 தேர்ட் பொசிஷன்ஸில் இருக்கும்போது வாட் மீட்டர் ரீடிங் எப்படிப்பா இருக்கும், W1 is equal to V13 I1 cos of வந்து 30 degree minus வந்து pi. ஸோ √3 VI cos of வந்து 30 degree minus வந்து pi, that is the equation number வந்து 1. So when the switch is in the position at 2ல இருக்கும்போது the reading of the watt meter is W2 will be equal to V12 I1 cos of the 30 degree plus and the pi. So √3 VI cos of the 30 degree and the plus pi. So that is the equation number and the 2. So the sum of the 2 watt meter readings. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், வாட் மீட்டர் வந்து பொசிஷன் 3ல இருக்கும்போது எப்படி இருக்கும், அதே இது பொசிஷன் வந்து 2ல இருக்கும்போது ஸ்விட்ச் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து அதோடைய வாட் மீட்டர் ரீடிங்ஸ் நான் எடுத்துட்டேன். ஸோ 2 வாட் மீட்டர் ரீடிங்ஸும் நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட்டாக ஆட் பண்ணிடுறேன். ஸோ என்ன பண்ணுது, √3 into VI into √3 VI தான் 2 ஈக்குவேஷன்ஸுமே காமனாக இருக்குது. ஸோ cos of 30 degree minus pi plus cos of 30 degree plus pi. So W1 plus W2 will be equal to 3 VI and the cos pi. So from the above the sum of the 2 watt meter reading is the
பவர் கன்சியூம்டு பை தி வந்து லோடு. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு வாட்மீட்டர் ரீடிங்கும் வந்து ஆட் பண்ணிட்டு அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் த பவர் கன்சியூம்டு பை த வந்து லோட். ஸோ W is equal to W1 plus and W2. ஓகேவா? ஸோ cos of 30 degree minus pi minus the plus cos of and 30 degree plus pi வந்து cos pi மாறிடுது. ஸோ W is equal to W1 plus W2. ஸோ tan pi is equal to what is the formula பா? √3 into W2 minus W1 divided by W1 plus W2. ஓகேவா? ஸோ this is the last expressions for the measurement of three phase and the power by single wattmeter method. ஸோ measurement of three phase powerனா என்ன அப்படின்னா ஒரு த்ரீ ஃபேஸ் ஏசி சர்க்யூட்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய பவரை நம்ம என்ன பண்ணணும், டிட்டர்மைன் பண்ணணும். டிட்டர்மைன் பண்ணுறது எப்படி ரெண்டாவது த்ரீ மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்னப்பா? 1 wattmeter மெத்தட், 2 wattmeter மெத்தட் அண்ட் 3 wattmeter வந்து மெத்தட். ரொம்ப மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைமில் 2 wattmeters மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 மெத்தடை யூஸ் பண்ணி அதாவது இந்த லோடு வந்து பேலன்ஸ்ட் ஆர் நாட் பேலன்ஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த லோடிஸ் வந்து பேலன்ஸ்டாக இல்லைனாலும் பரவாயில்ல, பேலன்ஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி அந்த லோடு வந்து இன்டர் கனெக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஸ்டார் கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, டெல்டா கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, வாட் எவர் மேபி நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can able to find out the measurement, find out the values of the power in three phase வந்து systems. ஓகேவாப்பா? ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு கரண்ட் காயில், ஒரு ப்ரெஷர் காயில் இருக்கும். அந்த கரண்ட் காயில் வந்து இன் சீரிஸ் வித் ஒன் ஃபேஸ் வைண்டிங், ஏதாவது ஒரு ஃபேஸ் வைண்டிங்கோட சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கும். அண்ட் ப்ரெஷர் காயில்ஸ் வந்து கனெக்டட் பிட்வீன் தி வந்து ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் பாயிண்ட், ஃபேஸுக்கும் நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு அக்ராஸாக நான் என்ன பண்ணியிருப்பேன், ப்ரெஷர் காயிலை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்படி கனெக்ட் பண்ண ஃப்ரம் த ஃபேஸாக டயக்ராமில் இருந்து நான் என்ன பண்ணுறேன், சுவிட்சோட பொசிஷன்ஸ் வந்து தேர்ட் பொசிஷன்ஸில் இருக்கும் போது வாட்மீட்டர் ரீடிங் என்னப்பா வருது, W1 is equal to V13 I1 cos of வந்து 30 degree minus வந்து pi. So for final என்ன கிடைக்குது, what is the equation number 1? What is the equation number 1 பா? √3 VI cos of வந்து 30 degree minus வந்து pi. So when the switch of positions at 2 second positionsல இருக்கும்போது what is the reading of wattmeter? W2 is equal to V12 I1 into cos of வந்து 30 degree plus pi. That is the equation number வந்து 2. So sum of the two wattmeter readings, ரெண்டு wattmeter readings நம்ம ஆட் பண்ணுறோம். So W1 plus W2 equal to ரெண்டுலேயுமே காமன் என்னப்பா இருக்குது, √3 VI காமன் இருக்கு. ஸோ காமனாக இல்லை, காஸ் ஆஃப் 30 degree மைனஸ் பை ப்ளஸ் காஸ் ஆஃப் 30 degree வந்து ப்ளஸ் பை. ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஃபார் W1 ப்ளஸ் W2 ரெண்டு வாட்மீட்டர் ரீடிங் ஆட் பண்ணோட ஃபைனல் ஆன்சர் இஸ் 3 VI cos pi. ஓகேவா? ஸோ ஃப்ரம் த above the sum of two wattmeter readings is the power consumed by the load. ஓகேவா? So W is equal to W1 plus W2. So tan pi is equal to √3 times of the W2 minus W1 divided by W1 plus the W2. ஓகேவாப்பா? இப்போ next for measurement of three phases by 2 wattmeter and the methods. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், 2 wattmeters மெத்தடை யூஸ் பண்ணி நான் 3 phase சிஸ்டம் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய பவர் வேல்யூஸ் வந்து நான் மெஷர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஓவரால் சர்க்யூட் டயக்ராம் ஃபார் அந்த 3 phase அந்த சிஸ்டம்ஸ். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், கரண்ட் காயிலை வந்து ஒரு ஃபேஸ்க்கு சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ரெஷர் காயில் வந்து எப்படிப்பா கனெக்ட் ஆகிருக்கு, ஒரு ஃபேஸுக்கும் ரெஃபரன்ஸ் நியூட்ரல் பாயிண்ட்டுக்கும் அக்ராஸாக என்ன பண்ணியிருக்காங்க, கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ மெத்தட் ஃபார் 3 phase பவர் மெஷர்மெண்ட்ஸ் in which the sum of the readings of 2 wattmeter gives the total power of the system. ஓகேவா? ஸோ the load is considered as an inductive load and thus the phasor diagram of the inductive load is shown in the below. இப்போ அந்த லோடு வந்து இண்டக்டிவ் லோடாக இருந்துச்சு அப்படின்னா this is the phasor diagram representations. அதே அந்த லோடு வந்து கெப்பாசிட்டி லோடாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது this is வந்து phasor diagram representations for the power measurements of 2 wattmeter method. Okay, when the load is on the inductive load. Okay, ஸோ இங்கே 3 voltages என்னென்ன வோல்டேஜ்ப்பா, VRN, VYN, VBN. ஸோ இந்த 3 வோல்டேஜஸ் இருக்குது. இந்த 3 வோல்டேஜஸும் ஒன்றுக்கு ஒன்று எப்படிப்பா இருக்குது, 120 degree ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இதாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சோனின் வந்து ஃபேஸர் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸர் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் வந்து VRY, VYN அண்ட் VBN. ஸோ இந்த 3 ஃபேஸ் வோல்டேஜுமே எப்படி இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று 120 degree டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பேஸ் கரண்ட் லாக்ஸ் பிஹைண்ட் தயர் irrespective ஆஃப் தி வந்து ஃபேஸ் வோல்டேஜ் பை அன் ஆங்கிள் ஆஃப் வந்து பை. ஸோ ஃபேஸ் கரண்ட் வந்து வோல்டேஜ் வந்து லாக்ஸ் பிஹைண்ட் தி ஃபேஸ் கரண்ட் பை அந்த ஆங்கிள் ஆஃப் வந்து பை. ஸோ பை ஆங்கிளில் வந்து என்ன ஆகிடுக்கு அப்படின்னா இது வந்து என்னது, லாக்ஸ் பிஹைண்ட் த வோல்டேஜ் பை வந்து பை. ஓகேவா? ஸோ இந்த இருக்க வோல்டேஜ் வந்து கரண்ட்டுக்கு லேகிங்கில் இருக்குது. எவ்வளோப்பா, பை ஆங்கிள் லேகிங்கில் இருக்குது. ஓகேவா?
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வாட்மீட்டர் ரீடிங்ஸ் நோட் பண்ண போகிறோம். ஸோ ரீடிங் ஆஃப் வாட்மீட்டர் 1 is equal to W1 is equal to VRY IR into cos pi 1 is equal to VL IL into cos of வந்து 30 degree வந்து plus pi. ஸோ ரீடிங் ஆஃப் வாட்மீட்டர் 2 என்னப்பா எக்ஸ்பிரஷன்ஸ், VW2 is equal to VBY IB into cos of வந்து pi. From the phasor diagramல இருந்து நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் சொல்லிக்கிறோம். ஓகேவா. ஸோ VL IL into cos of வந்து 30 degree வந்து minus pi. ஸோ total power, what is the formula for total power? Calculating total power P is equal to W1 plus and W2. So W1 உனக்கு தெரியும், VL IL cos of 30 degree plus pi, and W2 ஓட values VL IL cos of 30 degree வந்து minus pi. So இந்த ரெண்டு இதுலையுமே எதுப்பா காமனா இருக்கு, VL IL காமனா இருக்கு. ஸோ அதை வெளியில் எடுத்துட்டீங்கன்னா cos of 30 degree plus pi plus cos of 30 degree வந்து minus pi. ஸோ VL IL இந்த cos of 30 degree plus pi cos of 30 degree minus pi ரொம்ப இது பண்ணீங்க அப்படின்னா சால்வ் பண்ணும்போது 2 cos 30 degree cos வந்து pi கிடைக்கும். So cos 30 degree oda value solapa √3 divided by 2. So 2 get cancelled. So what is the final answer for and the power P is equal to √3 VL IL and cos pi. So இது வந்து என்ன அப்படின்னா 2 wattmeter methods உடைய final answer. ஓகேவா. And 1 wattmeter method எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட final answer எப்படி கிடைச்சது, W1 plus W2 will be equal to 3 VI cos pi அப்படின்னு கிடைச்சிச்சு. நம்ம லாஸ்ட் tan pi க்கு என்னப்பா எக்ஸ்பிரஷன் எழுதணும், √3 into W2 minus W1 divided by W1 plus another W2 அப்படின்னு எழுதணும் இல்லையா. ஸோ this is the final answer. ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா so VL IL into 2 into √3 divided by 2 into cos pi. So P is equal to √3 VL IL and the cos pi. So thus the sum of the readings of the 2 wattmeter is equal to the power absorbed in a 3-phase and the balanced and the systems. Okay va. So this is another measurement of power in the 1 wattmeter method and measurement of power by the 2 wattmeters method நம்ம பார்த்தாச்சு. ஓகே. ஸோ ரெண்டுக்கும் நல்லா யாஸ்டாக வச்சுக்கோங்க. லாஸ்ட் சிங்கிள் வாட்மீட்டர் மெத்தட்னா வாட் இஸ் ஃபைனல் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் பவர் P is equal to 3 VI and cos pi. ஓகே. 2 wattmeters மெத்தட்னா வாட் இஸ் ஃபைனல் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் பவர் P is equal to √3 VI IL into cos pi. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் ஃபார் த எஃபெக்ட் ஆஃப் பவர் ஃபேக்டர் ஆன் வாட்மீட்டர் and the readings. ஓகேவா. ஸோ வாட்மீட்டர் ரீடிங்ஸோட எஃபெக்ட் ஆஃப் பவர் ஃபேக்டரோட வேல்யூஸ் எப்படி இருக்குது. ஸோ ரெண்டு வாட்மீட்டரோட பவர் factor readings எப்படி இருக்குன்னா, we have seen above that for lagging load balanced power factor of cos pi 2 wattmeter readings are, so W1 is equal to VL IL cos of 33 plus pi and W2 is equal to VL IL cos of 33 and the minus pi. So it is clear that the readings of the 2 wattmeter depends upon the load power factor angle pi. So இந்த பையை வச்சு தான் டிஃப்ரென்ஸ் அது லீடிங்கில் இருக்கா லாகிங்கில் இருக்கா. ஸோ பவர் ஃபேக்டர் வந்து லீடிங்கில் இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ், லாகிங்கில் இருந்துச்சுன்னா என்னது மைனஸ். ஓகேவா. ஸோ இந்த வேல்யூஸ் பவர் ஃபேக்டர் வேல்யூஸை டிபெண்ட் பண்ணி தான் என்ன இருக்குது, அதோட 3-phase பவர் வேல்யூஸ் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த பவர் ஃபேக்டர் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் ஃப்ரம் வாட்மீட்டர் ரீடிங்ஸில் இருந்து. ஓகேவா. ஸோ இந்த வாட்மீட்டரில் தான் பவர் ஃபேக்டர் இருக்குது. இந்த பவர் ஃபேக்டர் தான் இந்த வாட்மீட்டர் ரீடிங்ஸ் வந்து என்னவா இருக்குது, டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஃப்ரம் தி wattmeter readings we can able to find out the values of the power factors. Okay, so determinations of power factor from wattmeter readings means W1 plus W2 will be equal to √3 VL IL and the cos pi. That is the equation number என்னது பா 1. Okay, so next one W1 plus W2 na இது W1 minus W2 அப்படினு கேட்டாங்க அப்படினா VL IL cos of 30 degree plus pi is the W1 values and minus of W2 ஓட values சொல்லப்பா VL IL cos of வந்து 30 degree minus pi. so ரெண்டுலயுமே எதுப்பா காமனா இருக்கு, VL IL காமனா இருக்கு. so வெளில எடுத்துடுங்க. அப்புறம் cos of வந்து 30 degree plus pi minus cos of வந்து 30 degree minus pi. so VL IL and 2 sin 30 and sin வந்து pi. so W1 minus W2 will be equal to VL IL into இதை simplify பண்ணீங்கன்னா லாஸ்ட் என்ன கிடைக்கும் உங்களுக்கு sin pi. so that is the equation number என்னதுப்பா 2. ஓகேவா. so இந்த equation number 2 equation number 1 ஆல் நான் என்ன பண்ண போறேன், divide பண்ண. so dividing the equation number 2 by equation number 1. what is the equation number 1 என்னப்பா நமக்கு தெரியும், W1 plus W2 will be equal to √3 VL IL cos pi. so that is the equation number 1. so equation number 2 is W1 minus W2. so ரெண்டு wattmeter reading உடைய plus வந்து என்னது √3 VL IL cos pi. ரெண்டு wattmeter reading subtractions என்ன கிடைக்குது VL IL sin pi. so இதுல VL get cancel ஆயிடும். so வந்து sin pi divided by cos pi என்னப்பா வரும் உங்களுக்கு tan pi. so tan pi is equal to the multiply பண்ணுங்க, cross multiply பண்ணுங்க. so √3 times of and W2 minus W1 divided by W1 plus another W2. ஓகேவா. so this is another final and power factor value. so power factor na என்னப்பா cos pi. so pi நீங்கள் நமக்கு tan pi தெரியும். so pi தேவை அப்படின்னா என்னது tan inverse of √3 into
W2 minus W1 divided by W1 plus W2. Okay, so cos pi is equal to cos into tan inverse of அப்படின்னு எழுதணும். ஓகேவா? So determination of reactive power from 2 wattmeter readings multiplying the equation number 2 by root 3 we can get. So root 3 into W1 minus W2 will be equal to root 3 into V suffix L I suffix L into another sin pi. So reactive power க்கு என்ன formula? Root 3 into W1 minus another W2. ஓகேவா? So root 3 times of W1 minus W2 will be equal to root 3 times of VL IL and the sin pi. நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு ஈக்குவேஷன்ஸுமே மல்டிப்ளை பை ரூட் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ போத் என்னது லெஃப்ட் அண்ட் ரைட் சைட். ஸோ இந்த இருக்கிற determination of reactive powers from 2 wattmeter readings multiplying the equations 2 by root 3. ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன்ஸை நான் ரூட் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா போத் சைட்ஸ் இப்போ இது லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் ஈக்குவேஷனை ரூட் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ரூட் 3 into W1 minus W2 will be equal to root 3 times of VL IL என்னது sin pi. ஸோ இதுக்கு பேர் என்னப்பா, ரியாக்டிவ் பவர். ஸோ ரூட் 3 W1 minus W2ன்றது என்னது, ரியாக்டிவ் வந்து பவர். அதே மாதிரி இப்போ W2 ஈக்குவல் டு என்னப்பா நம்மளுக்கு VL IL வந்து cos 30 degree என்னது மைனஸ் பை. ஸோ இன்புட் பவர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவுட்புட் பவர் டிவைட் பை எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சினா என்ன செய்வோம், அவுட்புட் பவர் டிவைட் பை இன்புட் பவர் போடுவோம் இல்லையா? ஸோ தட் இஸ் நதிங் பட் என்னது, இப்போ நமக்கு இன்புட் பவர் தேவை அப்படின்னா அவுட்புட் பவர் டிவைட் பை எஃபிஷியன்சி போட்டிங்க அப்படின்னா you can finally get the answer for வந்து இன்புட் வந்து பவர். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் த்ரீ ஃபேஸ் பவர். எப்படி வந்து நம்ம வந்து ஒரு த்ரீ ஃபேஸ் சிஸ்டம்ஸ்க்கு அக்ராஸ் உள்ள பவரை வந்து மெஷர் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? 1 wattmeter மெத்தட் அண்ட் 2 wattmeters மெத்தட் பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் த்ரீ ஃபேஸ் பவர் பை சிங்கிள் வாட்மீட்டர் வந்து மெத்தட். ஒரே ஒரு வாட்மீட்டரை மட்டும் வச்சு நான் என்ன பண்ணுறேன் வந்து த்ரீ ஃபேஸ் சிஸ்டம் வழியாக 3 ஃபேஸ்க்கு அக்ராஸாக உள்ள வாட்மீட்டர் ரீடிங்ஸ் வந்து நான் பார்க்குறேன், பவர் வேல்யூஸ் மெஷர் பண்ண போகிறேன். அப்படின்னா என்ன பண்ணால் ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் அக்ராஸாக ஒரு வாட்மீட்டரை கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் அக்ராஸாக உள்ள வாட்மீட்டர் ரீடிங்ஸை நான் இண்டிவிஜுவலாக நோட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணிக்கிறேன், ஒவ்வொரு ஃபேஸ் வழியாக உள்ள வாட்மீட்டர் ரீடிங்ஸை நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபைனலி we can get the answer for the வந்து டோட்டல் பவர் கன்சூம்டு பை த சர்க்கிட்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இது வந்து 1 wattmeter, ஒரே ஒரு வாட்மீட்டர் மட்டும் கனெக்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ when the load is balanced or unbalanced conditionsலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த லோடு வந்து ஸ்டார் கனெக்ஷன் லோடாக இருக்கும், எதிர வந்து டெல்டா கனெக்டர் லோடாக இருந்தால் கூட நம்ம we can use it as வந்து this method. ஓகேவா? இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கரண்ட் காயில் ப்ரெஷர் காயில் இருக்கும் வாட் மீட்டரில். ஸோ அந்த வாட் மீட்டரில் உள்ள கரண்ட் காயிலை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபேஸ் வைண்டிங், ஏதாவது ஒரு ஃபேஸ் வைண்டிங்கோட என்ன பண்ண சீரியஸாக கனெக்ட் பண்ணிடணும். ப்ரெஷர் காயில் வந்து ஒரு ஃபேஸ்க்கும் நியூட்ரலுக்கும் அக்ராஸ் இடையில நான் என்ன பண்ண போகிறேன், கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து இப்போ நான் ஃப்ரம் த ஃபேஸாக டயராம்லேருந்து இப்போ இந்த சுவிட்ச் வந்து பொசிஷன் 3ல இருந்துச்சு அப்படின்னா வாட் மீட்டர் ரீடிங் என்னப்பா, W1 ஈக்குவல் டு V13 I1 இன்ட்டு காஸ் ஆஃப் வந்து 30 degree மைனஸ் பை. ஸோ ரூட் 3 VI காஸ் ஆஃப் வந்து 30 degree மைனஸ் பை. ஸோ தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் என்னது 1. அந்த சுவிட்சோட பொசிஷன்ஸ் 2 செகண்ட் பொசிஷன்ஸில் இருக்கும்போது வாட் இஸ் த ரீடிங் ஆஃப் வாட் மீட்டர், W2 ஈக்குவல் டு V12 I1 into cos of 30 degree என்னது plus pi. So sum of the 2 wattmeter readings, ரெண்டு wattmeter readings நான் ஆட் பண்ணும்போது what is the final answer for wattmeter readings, W1 plus W2 is equal to 3 VI cos pi. So from the above figure நான் என்ன பண்ணுறேன், the sum of the 2 wattmeter reading is the power consumed by the load. So W is equal to W1 plus W2. So tan pi, what is the formula for tan pi? Tan pi is equal to root 3 times of W2 minus W1 divided by W1 plus another W2. So this is another measurement of three phase power by another 1 wattmeter and the method of final expression. If a measurement of three phase power by 2 wattmeter method na, this is another circuit diagram for the measurement of three phase systems. So நான் the 3 phase க்கு அக்ராஸா நான் என்ன பண்றேன், ஒரு வாட்மீட்டர் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்றேன், ஒரு 2 வாட்மீட்டர் நான் கனெக்ட் பண்றேன். ஸோ ஒரு வாட்மீட்டர் இங்கே கனெக்ட் ஆயிருக்கு, இன்னொரு வாட்மீட்டர் இங்கே கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ 2 வாட்மீட்டர் நான் கனெக்ட் பண்ணும்போது என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வாட்மீட்டர் வந்து W1 plus W2 கால்குலேட் பண்ணுறேன். 2 வாட்மீட்டருடைய சம் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் 2 வாட்மீட்டருடைய சப்ராக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் ரெண்டாவது ஈக்குவேஷன் divided by first equation சொல்ல வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? இப்போ ரீடிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வாட்மீட்டர் 1 என்னன்னா VRY IR into cos pi. அது R ஃபேஸ்க்கும் Y ஃபேஸ்க்கும் அக்ராஸா கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் R ஃபேஸ்ல உள்ள கரண்ட் ரீடிங் into cos pi 1. அண்ட் W2 அப்படின்னா P ஃபேஸ்க்கும் Y ஃபேஸ்க்கும் அக்ராஸா என்ன பண்ணிருக்கு, அந்த வாட்மீட்டர் செகண்ட் வாட்மீட்டர் கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் P ஃபேஸ் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ரேட்டிங், அந்த கரண்ட் கையில் அந்த ஃபேஸ்க்கு அக்ராஸா சீரிஸாக தானே கனெக்ட் ஆயிருக்கும்.
ஸோ வந்து ஹை ஃபேஸ் அண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் எப்போவுமே வந்து ப்ரெஷர் காயில் ஐ மீன் வோல்டேஜ் பொட்டன்ஷியல் காயில் அந்த பொட்டன்ஷியல் காயில் ஒரு ஃபேஸுக்கும் நியூட்ரல் பாயிண்ட்டு இடையில கனெக்ட் ஆகிருக்கும் ஓகேவா. ஸோ VBY இன்ட்டு IB இன்ட்டுனது காஸ் பை டூ ஈக்குவல் டு VL IL காஸ் ஆஃப் இந்த 30 டிகிரி மைனஸ் பை. இந்த ப்ளஸ் பைன்றது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பார் ஃபேக்டர் வந்து இந்த லீடிங்கில் இருக்குது, இந்த பார் ஃபேக்டர் செகண்ட் வாட் மீட்டரோட ரீடிங்களோட பார் ஃபேக்டர் வந்து லேகிங்கில் இருக்குது ஓகேவா. ஸோ அதான் இந்த மைனஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது, இந்த ப்ளஸ் வந்து லீடிங், இந்த மைனஸ் ரெப்ரசன்ஸ் வந்து நெகட்டிவ் ஓகேவா. ஸோ P ஈக்குவல் டு VL IL cos of 30 degree plus pi plus VL IL cos of 30 degree வந்து minus pi. So VL IL into cos of வந்து 30 degree plus pi plus cos of வந்து 30 degree வந்து minus pi. So ரெண்டையும் நம்ம simplify பண்ணல, லாஸ்ட் என்னப்பா கிடைக்குது ஆன்சர் VL IL 2 cos 30 cos pi. So ரொம்ப simplify பண்ணும்போது 2 into cancel ஆகிடும். So √3 VL IL என்னது cos pi. That is another final answer for வந்து measurement of 3-phase power by வந்து 2 wattmeter வந்து methods ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு 1 wattmeter மெத்தட் 2 wattmeter மெத்தட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணியாச்சு பவரை. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வாட்மீட்டர் ரீடிங்ஸை டிபெண்ட்ஸ் பண்ணி அவனோட பார் ஃபேக்டரோட வேல்யூஸ் வந்து என்ன எஃபெக்ட் ஆகுது. ஸோ எஃபெக்ட் ஆஃப் பார் ஃபேக்டர்ஸ் ஆன் வாட்மீட்டர் ரீடிங்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 வாட்மீட்டர் ரீடிங்ஸுமே எந்த டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, அதோட பார் ஃபேக்டரோட ஆங்கிளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் டிட்டர்மினேஷன் ஆஃப் பார் ஃபேக்டர் ஃப்ரம் வாட்மீட்டர் ரீடிங்ஸ் ஓகே. ஸோ W1 + W2 கொடுத்தீங்க அப்படின்னா √3 VL IL cos pi. இப்போ W1 - W2 போட்டிங்க அப்படின்னா ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணையில் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது. இப்போ W1ஓட வேல்யூ எவ்வளோப்பா VL IL cos of 30 degree plus pi minus VL IL cos of 30 degree minus pi for W2 ஓட value. So cos 30 degree plus pi minus cos 30 degree minus pi உள்ள இருக்கும். So இதை நீங்கள் simplify பண்ணினா 2 sin theta into cos theta 2 sin A sin B அதான் வந்து cos A plus B minus cos A minus B அப்படின்னா 2 sin A என்னது sin B. So VL IL 2 sin 30 degree sin pi. ஸோ என்ன வாங்கும் உங்களுக்கு sin 30 டிகிரியோட வேல்யூ வந்து 1/2. ஸோ 2 இட் கேன்சல் ஆகிடும். ஸோ W1 - W2 வில் பி ஈக்குவல் டு VL IL வந்து sin pi. இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த செகண்ட் ஈக்குவேஷனாக ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணுறேன். ஸோ டிவைட் பண்ணும்போது வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃப்ரம் tan pi is equal to √3 times of W2 minus W1 divided by W1 plus W2. So power factor value என்ன cos pi is equal to cos into tan inverse of √3 into W2 minus W1 divided by W1 plus W2. இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் போத் சைட்ஸ் போத் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் நான் என்ன பண்ணுறேன் √3 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ √3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த √3 times of W1 minus W2 is equal to √3 times of W1 minus W2 ஓட வேல்யூ எவ்வளோப்பா VL IL sin pi. ஸோ இந்த √3 times மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ we can get a values of வந்து ரியாக்டிவ் வந்து பவர் ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இன்புட் பவர் அவுட்புட் பவர் எஃபிஷியன்சி தேவை அப்படின்னா ஃபார்முலா ஃபார் இன்புட் பவர் is equal to output power divided by efficiency. இப்போ எஃபிஷியன்சி தேவை அப்படின்னா என்னென்ன அவுட்புட் பவர் divided by input வந்து ரேஷியோ பிட்வீன் தி அவுட்புட் பவருக்கும் இன்புட் பவருக்கும் உள்ள ரேஷியோ தான் என்னதுப்பா எஃபிஷியன்சி ஓகேவா. ஸோ எஃபிஷியன்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம என்ன பண்ணுவோம் பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணுவோம் ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு 3-phase பவரை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் வந்து யூஸ் 1 wattmeter மெத்தட் 2 wattmeter மெத்தட்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா. ஸோ இது நல்லா இதில் கோத்ரூ பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.